பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் 2 நாட்களில் நாம் ஒவ்வொரு ஜுஸுக்கான அந்த சாராம்சத்தை நாம் பார்த்தோம். தீம் ஆஃப் த ஜுஸு அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ச்சியில் இன்று 3வது ஜுஸுக்கான அந்த சாராம்சத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக நம்மளுடைய தராவி தொழுகையில் சற்று ஈடுபாடை நாம் அதிகப்படுத்தியிருக்க முடியும். ஒரு சில புரிதலோடு நாம் நின்றிருக்க முடியும். நாமும் குரானை ஓதும்போது நாமும் குரானை ஓதிட்டு தானே வருவோம். அந்த அடிப்படையில் முதல் ஜூஸில் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் இருக்குது, 2ஆம் ஜூஸில் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ரீகால் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். பலர் உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்தியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லேயும். அதையும் மாஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ள முடிந்தது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹைர். 3ஆம் ஜுஸு என்பது 41வது பக்கமாக இது ஆரம்பமாகிறது. இந்த 41வது பக்கத்தினுடைய ஆரம்ப செய்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பற்றி ஆரம்பிக்கிறான். தில்க ரசூல் என்பது தான் இந்த ஜுஸுனுடைய பேர். நம்முடைய நபிமார்கள், பல நபிமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள பலரை அல்லாஹ் தஆலா இன்னும் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். சிலர்கிட்ட அல்லாஹ் தஆலா பேசியிருக்கான். சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை கொடுத்துருக்கான். சிலருடைய அந்தஸ்தை சிலரை விட அதிகப்படுத்தியிருக்கான். இப்படி அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள் பல ரீதியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஈமான்தாரிகளை அழைத்து, மூமின்களை என்று அழைத்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். 3ஆம் ஜுஸுல் அதிகமாக அவர்கள் தான தர்மத்தை பற்றி எப்படி முதல் ஜுஸில் முதல்ல சில செய்திகள், சில அறிவுரைகள்லாம் வந்துட்டு பனி இஸ்ராயீல் வரலாறு அதிகமாக வந்தது. 2வது ஜுஸில் கிப்லாவுடைய மாற்றத்தை பற்றி ஆரம்பத்தில் வந்தது. 3ஆவது ஜுஸினுடைய ஆரம்பம் என்பது சதக்காவை பற்றி அதிகமாக இந்த 7-8 பக்கம் வரைக்குமே வந்துகிட்டே இருக்கும். பார்க்கலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். சரி பாருங்க, உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சதக்கா செஞ்சுருங்க. மறுமைக்கு முன்பாக நீங்கள் சதக்கா செஞ்சுருங்க. மறுமையில் எந்த பலனும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்குள்ள உலகத்திலேயே நீங்கள் தர்மத்தை செஞ்சுக்கிறீங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து முக்கியமான ஹைலைட், இந்த 41வது பக்கத்தினுடைய ஹைலைட் என்ன, ஆயத்துல் குர்சி. இதில் தான் இடம் பெறுது. நாம் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை பிற ஓதக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி, அல்லாஹ்வுடைய மகிமை பற்றி வரக்கூடிய, அல்லாஹ் வல்லமை மிக்கவன், நான் தனித்தவன், அவனுக்கு தூக்கம் இல்லை, நித்திரை இல்லை என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த குர்சி என்பது வானம் பூமியோட விசாலமானதாக இருக்குது என்ற அந்த செய்தி. இது எல்லாமே இந்த 41வது பக்கத்தில் தான் வருது. அந்த மார்க்கத்தில் யாரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. விரும்பி தான் அவர்கள் புரிந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து வைப்பது தான் நமது கடமை என்பது எல்லாம் இந்த வசனத்தில் தான் அதில் சொல்லி காட்டும். அந்த பக்கத்தில் எல்லாம் இக்ராஹ ஃபித்தீன். சரி, 41வது பக்கத்தை பற்றி சற்று விரிவாக பார்த்துட்டோம். அடுத்தடுத்து சுருக்கமாக நம்ம பார்க்குறதா இருந்தால் 42வது பக்கம். 42வது பக்கத்தில் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் வலியுள்ளதின் ஆமன். அல்லாஹ் மூமின்களுக்கு பொறுப்பாளியாக அல்லாஹ் தான் இருக்கான். மூமின்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு பக்கம் கொண்டு வரான். ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஷைத்தான் அவருடைய பொறுப்பாளியாக இருக்கிறான். அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருளின் பக்கம் கொண்டு வர்றான், நரகத்தின் பக்கம் கொண்டு செல்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி வருது. அதற்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை ஆரம்பிக்கிறான். முதல் ஜுஸுனுடைய இறுதி 2 பக்கத்தில் வந்ததை போன்று இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் சற்று திரும்பவும் தொடரப்படுகிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட நம்ரூத் எனக்கூடிய அந்த அரசன் என்பவன் தர்க்கம் செய்தான். நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணம் அடைச்சவன் ஒருத்தரை கூப்பிட்டு கொலை செஞ்சுட்டேன், ஒருத்தரை கூப்பிட்டு விட்டுட்டு நான் உயிர் கொடுத்துட்டேன் என்றெல்லாம் சொல்லி, உங்கள் இறைவன் மட்டும் தான் இதை செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இறைவன் அதாவது கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்கிலிருந்து கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபபுஹிதல்லதி கஃபர், திகைத்து போனான், அவன் வாயடைத்து போனாங்கிற செய்தியெல்லாம் அதில் இங்கே தான் சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி உசைர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம் இங்கே வருது. உசைர் என்ற பேரை இறைவன் குறிப்பிடவில்லை என்றாலும் கூட ஒரு நபருடைய சம்பவம் என்ற இடத்துல சொல்கிறது உசைர் அலைஹிஸ்ஸலாமை தான் பொருந்தும் என்று பல தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு கிராமத்துக்கு கடந்து போகிறாங்க. அந்த கிராமம் அழிக்கப்பட்டு தலைகீழாக கிடக்குது. இவர்கள் எல்லாம் மறுமையில் எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படியாப்பட்டது, எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்களோ என்ற ஒரு சந்தேகத்தோர் ஆச்சரியத்தோர் அவங்க சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவங்கள 100 ஆண்டுகள் அவரை தூங்கச் செய்து பிறகு 100 ஆண்டுக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ் தஆலா அவருடைய உணவு அப்படியே கெட்டு போகாமல் இருந்துச்சு. ஆனால் அவருடைய கழுதை எலும்பா கடந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னால், எத்தனை நேரம் நீங்கள் தூங்குனீங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம்னு சொல்லுவார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், 100 ஆண்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க, உங்கள் கழுதை பாருங்கள் எலும்பு கூட கிடக்குது, ஆனால் உங்கள் உணவை பாருங்கள் அப்படி இருக்குது, என்னுடைய வல்லமை. இப்போ அந்த கழுதை ஒன்று சேர்க்குவான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதன் மீது தோல் கொடுக்கப்பட்டு உயிர் உள்ள கருதை அல்லாஹ் தஆலா மாற்றினான். இதே மாதிரி தான் மறுமை நாளில் இறந்த அனைவரும் உயிர்ப்பிப்புன்னு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட அந்த எக்ஸலண்ட்டான அந்த விஷயம் அல்லாஹ் சொல்கிறது 42வது பக்கத்தில் தான் சொல்கிறான். அடுத்து 43வது பக்கத்தை பொறுத்த மட்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டான், நீ எப்படி இறந்தவர்கள் உயிர்ப்பிப்பாய் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணுங்க ஒரு கியூரியாசிட்டியில் அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னால், நீங்கள் ஒரு 4 பறவை எடுத்து நீங்கள் அதை பிச்சு
அதை நீங்கள் தனித்தனியாக பிச்சு 4 மலையின் மேலே நீங்கள் குன்று மேலே வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடுங்க, அது வரும். இப்படி தான் எல்லாம் இறந்தவங்களை உயிர்ப்பிப்பான் அல்லா அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் செய்ய வைத்து அவங்களுக்கு உணர்த்தின அவங்களுடைய ஈமானை வலுப்படுத்தினாங்கிறது வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்குது இந்த சதக்காவை பற்றியானது. அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்கிறதுக்கு அல்லா எந்த அளவுக்கு அதை பெருக்கி கொடுப்பான்னா 700 மடங்கு வரைக்கும் அல்லா வந்து சபா சனாவில் ஃபீக்குலு சும்பது மேத்து ஹப்பா 7 × 100 அது 700 பங்குகளாக அது வந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறவங்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்படும் என்பது அல்லா சொல்லி அடுத்து இந்த 43வது பக்கத்தில் அல்லா சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் நீங்கள் பேருக்காக புகழுக்காக நீங்கள் சதக்கா செய்யாதீங்க, அது கரியாக போயிடும்ல. தொகுத்ததோ சதகாத்துக்கு பில் மன்னிவல் அதான் சொல்லி காட்டுவதற்காகவோ அல்லது பேரு புகழுக்காக நீங்கள் சதக்கா செய்யுங்க, அதுக்கு எந்த நன்மையும் இல்லை. அது இறை நிராகரிப்பாளர்கள் தான் அப்படி செய்வாங்க. மூமின்களே அப்படி செஞ்சு கரியாக்கிறாதீங்க நல்லா சொல்கிறேன். அடுத்து 44வது பக்கத்தினுடைய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது திரும்ப முழுக்க தர்மத்தை பற்றி தான் இந்த பக்கம் முழுக்க வருது. அல்லா சொல்கிறான், அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கிறவங்களுக்கான உதாரணம் வந்து ஒரு மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அழகான ஒரு தோட்டத்தை போன்ற, அதில் மழை பெஞ்சு இன்னும் 2 மடங்காக பன்மடங்காக பூத்து குலுங்குகிறது, அதில் நல்ல அறுவடைகள்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி தான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறவங்களுக்கு அது அல்லாத்துல பெருகி கொடுப்பான். ஆனால் சதக்கா செய்யாதவங்களுக்கான உதாரணம் எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, நல்ல தோட்டம் தான், அதில் வந்து அல்லாவுடைய அதாப் வந்து அதை கரிச்சிருச்சு. ஒரு காற்று ஏற்பட்டு நெருப்புடன் அந்த காற்றை தீயாக கரித்து விட்டது. இது மாதிரி தான் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் அந்த பொருளாதாரம் எல்லாம் அழிவில் தான் போகும். இந்த உலகத்தில் அதை அவர்கள் உணரவில்லை என்றாலும் மறுமையில் உணர்வாங்கிற அடிப்படையில் அதில் சொல்லி காட்டுறோம். மாஷால்லா, அற்புதமான ஒரு செய்தி. 44 அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல பொருளை சதக்கா செய்யுங்க, வீணானது உங்களுக்கு பிடிக்காததா தேடாதீங்க. யாருக்கா செய்யும்போது எது கெட்டு போனதாக கொடுக்குறது, பழசா கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுக்காதீங்க, இல்லை பெரிய நன்மை இல்லை, சிறந்ததை கொடுங்க. நல்லா சொல்கிறான். ஷைத்தான் உங்களை தர்மம் செய்ய விடாமல் தடுப்பான், உங்களுக்கு ஏழ்மையை வந்து உங்களுக்கு அவன் வாக்களிப்பான். அல்லாஹ் அவளுக்கு செல்வ நிலையை அல்லாவுடைய மகஃபிரத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதனால அதிகம் தர்மம் செய்யுங்க, நல்லதை தர்மம் செய்யுங்க. நல்லதில் சொல்கிறேன். இது 44 வருது. அடுத்து 45வது பக்கம்னா கால் ஜூஸ் இதுலேருந்து நிறைவடைகிறது. 45வது பக்கத்தில் திரும்பவும் சதக்காவை பற்றி தான் அல்லா இதில் பேசிக்கிட்டே வர்றான். நீங்கள் எந்த அளவுக்கு தான தர்மம் செய்கிறீங்களோ அதுக்கு அல்லா வந்து நன்மைகளை கொடுப்பான். அதாவது ரகசியமாக செய்கிற தர்மமும் அல்லாவுக்கு பிடிக்கும், பகிரங்கமாக செய்கிற தர்மமும் அல்லாவுக்கு பிடிக்கும். சில நேரங்களில் அது பகிரங்கமாக செய்கிறது நன்மையாக இருக்குமாயின் பகிரங்கமாக செய்யுங்க, ஆனால் ரகசியமாக செய்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் இஹ்லாஸ் இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறது இதில் தான் வருது. அதே மாதிரி சஹாபா பெருமக்களில் சிலர் எப்படி இருக்கிறாங்க ஏழைகள் அப்படின்னா, அவங்க வந்து போதுமென்ற மனப்பான்மையோடு இருப்பாங்க. அதாவது சொல்லுவோம்ல, யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. கையேந்தி நிற்க மாட்டாங்க. தன்னுடைய தேவையை வந்து அவங்களுடைய பாவனையில் பாடி லாங்குவேஜில் காட்ட மாட்டாங்க. பார்க்குறவங்க நல்ல இவங்க செல்வந்தர்கள் போல் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க உண்மையில ஏழைகள். அவங்கள பார்த்து கண்டறிந்து நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தர்மம் செய்யுங்க, அவங்க வந்து தன்மானத்தோடு இருக்கிறாங்க என்றெல்லாம் அதில் சொல்லுங்கள். இப்படியும் நமது பகுதியில் இருக்கவங்களை தேடி நம்ம தர்மம் செய்யுங்கிற ஒரு செய்தி இதில் நம்மளுக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி காலை மாலையில் அல்லாவுக்காக அதை வேண்டி தர்மம் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மாபெரும் கூடி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியாக இந்த 45வது பக்கம் என்பது நிறைவடைகிறது. இதுதான் 3ஆம் ஜுஸுனுடைய முதல் 5 பக்கத்தினுடைய செய்தியினுடைய சுருக்கம், சாராம்சம்.